அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி நாடு முழுவதும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் வங்கிகளில் புதிய விதிகள் அமல்படுத்தப்பட உள்ளன. மேலும் வங்கி வாடிக்கையாளர்களுக்கும் முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்கிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்தியாவில் புதிய வங்கி விதிகள் ஏப்ரல் 1, 2025 முதல் நடைமுறைக்கு வர உள்ளன. இந்த அப்டேட்டுகள் ஆனது கிரெடிட் கார்டு நன்மைகள், சேமிப்பு கணக்கு விதிகள், ஏடிஎம்மில் பணம் எடுத்தல் போன்ற பலவற்றில் மாற்றங்கள் கொண்டு வரும். வாடிக்கையாளர்கள் இந்த மாற்றங்களை பற்றி முன்கூட்டியே தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். முதலாவதாக ஏடிஎம் பணம் எடுக்கும் கட்டணங்களின் மாற்றம். பல வங்கிகள் ஏடிஎம் மூலம் பணம் எடுக்கும் பாலிசிகளை மாற்றியுள்ளன. குறிப்பிட்ட எண்ணிக்கையை தாண்டி பரிவர்த்தனைகளுக்கு கூடுதல் கட்டணம் விதிக்கப்படும். மற்ற வங்கிகளின் ஏடிஎம்களை பயன்படுத்தி இலவச பரிவர்த்தனை செய்வது குறைக்கப்பட்டுள்ளது. இலவச பரிவர்த்தனைகளின் எண்ணிக்கையை விட அதிகமாக பணம் எடுப்பது கூடுதல் கட்டணங்களை செலுத்த வேண்டியிருக்கும். தற்போது பல வங்கிகள் மாதத்திற்கு 3 முதல் 5 முறை ஏடிஎம் மூலம் பணம் எடுக்கும் பலனை வழங்குகின்றன. இது தவிர மற்ற வங்கிகளின் ஏடிஎம்களில் மாதம் 3 முறை பணம் எடுக்கலாம். கூடுதல் பரிவர்த்தனைகளுக்கு ரூபாய் 20 முதல் ரூபாய் 25 வரை கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படும். அடுத்ததாக குறைந்தபட்ச இருப்பு தேவை. ஏப்ரல் 1 முதல் சேமிப்பு கணக்கில் குறைந்தபட்ச இருப்பு தொகை முந்தியதை விட அதிகமாக இருக்க வேண்டும். குறைந்தபட்ச இருப்பு தேவையானது நகர்ப்புறம், அரை நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புறங்களை பொறுத்து மாறுபடும். கணக்கில் குறைந்தபட்ச இருப்பு தொகை பராமரிக்கப்பட வேண்டும். வாடிக்கையாளர்கள் அவ்வாறு செய்ய தவறினால் அவர்கள் அபராதத்தை சந்திக்க நேரிடும். அடுத்ததாக பாசிட்டிவ் பே சிஸ்டம் செயல்படுத்துதல். பரிவர்த்தனைகளின் பாதுகாப்பை அதிகரிக்க பல வங்கிகள் பாசிட்டிவ் பே சிஸ்டத்தை செயல்படுத்தி வருகின்றன. ரூபாய் 5000க்கு மேல் பணம் செலுத்தினால் இந்த அமைப்பின் கீழ் சரிபார்ப்பு தேவைப்படும். காசோலை எண், தேதி, பேயி பெயர் மற்றும் தொகை போன்ற தகவல்களை வாடிக்கையாளர்கள் சரிபார்க்க வேண்டும். இதனால் மோசடி மற்றும் பிழைகள் குறையும். அடுத்ததாக டிஜிட்டல் வங்கி வசதிகளை விரிவுபடுத்துதல். டிஜிட்டல் புரட்சியை கொண்டு வர வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படும் ஆன்லைன் மற்றும் மொபைல் பேங்கிங் சேவைகளை வங்கிகள் அப்டேட் செய்து வருகின்றன. வாடிக்கையாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்க பல வங்கிகள் AI சாட் போர்ட்களை பயன்படுத்துகின்றன. டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை மிகவும் பாதுகாப்பானதாக்க பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் மற்றும் 2 ஃபேக்டர் ஆதென்டிஃபிகேஷன் போன்ற பாதுகாப்பு நடவடிக்கைகளும் பலப்படுத்தப்படுகின்றன. ஏப்ரல் 1 முதல் ஆன்லைன் மற்றும் மொபைல் பேங்கிங்கில் புதிய அம்சங்கள் சேர்க்கப்படும். அடுத்ததாக சேமிப்பு மற்றும் எஃப்டி வட்டி விகிதங்களில் மாற்றங்கள். பல பொதுத்துறை வங்கிகள் சேமிப்பு கணக்குகள் மற்றும் எஃப்டிகளுக்கான வட்டி விகிதங்களை மாற்றியுள்ளன. சேமிப்பு கணக்குகளுக்கான வட்டி விகிதங்கள் இப்போது கணக்கில் உள்ள இருப்பின் அடிப்படையில் வெவ்வேறு சதவீதங்களில் வசூலிக்கப்படும். மேலும் நீண்டகால முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் எஃப்டிகளுக்கான வட்டி விகிதங்களும் திருத்தப்பட்டுள்ளன. இந்த மாற்றங்கள் போட்டித்தன்மை வாய்ந்த வருமானத்தை வழங்குவதையும் சேமிப்பை ஊக்குவிப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளன. அடுத்ததாக கிரெடிட் கார்டுகளில் புதிய மாற்றங்கள். SBI மற்றும் IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் போன்ற முக்கிய வங்கிகள் தங்கள் கோ பிராண்ட் விஸ்டாரா கிரெடிட் கார்டுகளின் பலன்களை மாற்றுகின்றன. டிக்கெட் வவுச்சர்கள், ரெனிவல் பலன்கள் மற்றும் மைல்ஸ்டோன் ரிவார்டு போன்ற பலன்கள் இப்போது நிறுத்தப்படும். அதே சமயம் ஆக்சிஸ் வங்கியும் ஏப்ரல் 18 முதல் இதே போன்ற மாற்றங்களை செயல்படுத்தும். இது அந்த வங்கியின் விஸ்டாரா கிரெடிட் கார்டு வைத்திருப்பவர்களை பாதிக்கும். ஆகவே ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் நாடு முழுவதும் பல வங்கிகளில் புதிய மாற்றங்கள் கொண்டு வரப்பட உள்ளன. நன்றி, வணக்கம்.